ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ ஆம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா சா பாலிமர்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஒரு ஷார்ட் ஓவர் வியூவாக பார்க்கலாம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒரு ஷார்ட் ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் 30 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 4. அலாட்மெண்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. அண்ட் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஜான் 10 அன்றைக்கி உங்கள் மணி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? லிஸ்டிங் டேட் என்றைக்குன்னா ஜான் 12. ஓகேங்களா? ஸோ இதுதான் 30 ஓப்பன் ஆகுது, ஜனவரி 4 க்ளோஸ் ஆகுது, அலாட்மெண்ட் ஜனவரி 9, லிஸ்டிங் வந்து ஜனவரி 12. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கரெக்டான டைத்தில் தான் வருது இந்த ஐபிஓ. உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆன்சர் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. இதோட ப்ரைஸ் பேண்ட் பாருங்கள், 61 to 65 பெர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு லாட் வாங்கியே ஆகணும். ஒரு லாட்டுக்கு 230 ஷேர்ஸ் வாங்கியே ஆகணும். கிட்டத்தட்ட 14,950 ருபீஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? லாட் சைட் 230, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட இஷ்யூ சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோதுன்னா 66.30 கோடிக்கு வந்து இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் கூட கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா இது 66.30 கோடிக்கு தான் இவங்க வந்து இஷ்யூ சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 50% கிடைக்குன்னு நம்ம நம்பலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னைக்கு க்ளோஸு, ஒரு லாட்டுக்கு எவ்வளோ இருக்கும் அண்ட் இஷ்யூ சைஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போ ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணாலும் அதோட கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக போகணும்னு தேவையில்லை, ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ அதேபடி இந்த சா பாலிமர்ஸ் லிமிடெட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர்ஸ்ன்ற நேம்லேயே இருக்கும் இது எது சம்மந்தமான ப்ராடக்ட்டுன்னு. ஓகேங்களா? ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப்ஐபி பேக்ஸு, ஓவன் சாக்ஸு. ஓகேங்களா? அடுத்து ஃபேப்ரிக்ஸ், இது மாதிரி பாலிமர் ஐட்டம்ஸ்லாம் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஹை டென்சிட்டி பாலித்தீன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஐட்டங்கள் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலையும் இவங்க இருக்காங்க, ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, செராமிக் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான சோர்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து பிஸ்னஸ் உங்களுக்கு வரும், இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு போகும். இந்த மாதிரி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதில் இவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 ஸ்டேட்ஸ் அண்டு 1 யூனியன் டெரிட்டரியில் இவங்களோட இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அண்ட் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட், யூரோப், இதுக்கெல்லாம் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் யூஎஸ்ஏ அண்டு ஆஸ்திரேலியா கூட இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்னைய கேட்டிங்கன்னா இவ்வளோ இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 6 ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த நியூட்ரல் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அண்ட் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், மார்ச் 31 மார்ச் 20. ஓகேங்களா? 2020 அன்னைக்கு வந்து டோட்டல் ரெவன்யூ வந்து 49.91 crore இருக்குது. ஓகேங்களா? ஸோ மற்றதை விட்டுருங்க, நெட்ஒர்த் இதெல்லாம் தேவையில்லை, டோட்டல் ரெவன்யூ மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதுக்கடுத்து 31 மார்ச் 2021, அதாவது 2021 பார்த்தீங்கன்னா 55.34 கோர்ஸாக வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஓகேங்களா? அதுக்கடுத்து 31 மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா 81.23 கோடியாக இது வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து, அதாவது இது கிராஜுவலாக வளர்ச்சி அடைந்துக்கிட்டு வருது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்துக்கிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த ஐபிஓ அலகேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது எங்கன்னா linkedin.com இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஐபிஓ வந்து அலகேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத. ஓகேங்களா? இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதுக்கு முன்னாடி நம்ம இதோட சைட்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு. இதுதான் அதோட சைட்ஸ். இதில் போய் பார்த்தீங்கன்னாங்களே அவங்க கொடுத்துருக்காங்க
என்னென்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மினரல் இண்டஸ்ட்ரி, மெட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இவங்க என்னென்னா பேக்கேஜிங் ரெக்யூர்மெண்ட்ஸ், அதாவது இது அது சம்மந்தமான இதில் இவங்க வந்து இன்வால்மெண்ட் ஆகிருக்காங்க, ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த சைட். இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ப்ராடக்ட்ஸுன்ற இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஐபிஓ எடுத்துக்கிட்டாலும் என்னையை பொறுத்தளவு நீங்கள் இன்டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணணுன்ற தேவையே இல்லை. ஏன்னா எந்த ஐபிஓவும் லாங் டேர்முக்கு நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஐபிஓ எடுத்தாலும் லாங் டேர்ம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் டவுன் ட்ரெண்டுக்கு வரும். ஸோ அது லிஸ்டிங் ஆன ப்ரைஸோட கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டுக்கு போகும். பட் எல்லாதும் போகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அந்த ஒரு எத்தனை எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 இது வச்சுக்கிருவோம், 10 ஐபிஓ வச்சுக்கிறோம் ரேஷியோ. அதில் கிட்டத்தட்ட 9 ரேஷியோ 9 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 ஐபிஓஸ்ன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுனு, அந்த லிஸ்டிங் ப்ரைஸ் ஒன்றோட கீழே போயிருக்கு. அதாவது லிஸ்டிங் ஆகிட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே லாங் டேர்முக்கு வந்து இதை வந்து சஜஷன் பண்ண மாட்டேன் எந்த ஐபிஓ. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறாதீங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அன்னைக்கே விற்றுருங்க. நீ என்னைக்கு லிஸ்டிங் ஆகுதோ அன்றைக்கே நீங்கள் விற்றுறணும், அவ்வளோ. இதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ என்னை பற்றி இது ஷா பாலிமர்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே அப்படின்னு தான் தோணுது, ரொம்ப குட்னு தோணலை, ஓகேங்களா. ஏன்னா அதோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்க பிஸ்னஸ் ஆகட்டும், அவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் இந்த சஜஷன் கொடுத்தேன். நீங்களும் இதே மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஓன் டிசிஷன் எடுக்கணும். ஸோ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். லிஸ்டிங் டேட் என்னைக்கு, ஜனவரி 12 அன்னைக்கே வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவேன், ஓகேங்களா. அண்டு இன்கேஸ் என்னோட ஐபிஓ வந்து டவுன் ஆகிருந்துச்சுன்னா ஸோ நான் 1 or 2 days வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஒரு நல்ல யூட்டர்ன் எடுத்துச்சுன்னா டக்குன்னு விற்றுட்டு வந்துடுவேன், இல்லாட்டி நான் வந்து லாஸை புக் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஐடியா. நான் இப்படி தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா. இதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ, பை பாய்.